நீ 30 நாட்கள் தினமும் ஒரு கப் தயிர் சாப்பிட்டால் என்னவாகும்? முதல் நாள் ஆரம்பத்தில் குளிர்ச்சியாகவும் சுவையாகவும் இருக்கும். தயிரில் உள்ள புரோபயாட்டிக்ஸ் உன் வயிற்றில் நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கும். 3ஆம் நாள் பலன் தெரியும். நாள் 14 இப்போது வழக்கமாகிவிடும். மற்றும் தயிர் கால்சியத்தின் களஞ்சியம். உன் எலும்புகளும் பற்களும் முன்பை விட வலிமையாகவும் அடர்த்தியாகவும் மாறும். நாள் 30 உங்கள் வயிறு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவே உடலின் ஆரோக்கிய மையம். உங்கள் 60 நாள் தயிரை நான் தொடர்ந்து சாப்பிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் காரே வாங்கிடுவாங்க. தயிர் உண்மையாவே அற்புதமான சாப்பாடு தான். பட் ஆனா இது 30 நாள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரதுனால தொப்பைய குறைச்சிடலாம், ஸ்கின் க்ளோ ஆயிடும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆயிடும், மூடு சூப்பரா இருக்கும், கட் ஹெல்த், டைஜஷன் வேற லெவல்னு சொல்றாங்களே. இதோட உண்மைத்தன்மையை 2 பேரும் சேர்ந்து கத்துக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஃபேக்ட் செக் ரீல்ஸ் உங்களுக்கு தினமும் இருந்தணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்பவே எனக்கு ஒரு ஃபாலோவர் தட்டி விட்டுருங்க. தயிரோட உண்மையான நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா அதுல இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ்ங்க, நல்ல கிருமிகள் உங்களுக்கு வயிற்றுக்கு தேவையான விஷயம். இதனால உங்க கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா ஆகும். ஆனா நிறைய பேருக்கு ஆகாம கூட இருக்கலாம். புரோட்டீன் அண்ட் கால்சியம்க்கு நல்ல சோர்ஸ். ஒரு நாளைக்கு 2 to 3 வேளை நீங்க இருந்தீங்கன்னா கூட நல்லாவே அதுல இருந்து புரோட்டீன் எடுத்துடலாங்க நீங்க. இது ஏன் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது, டைஜஷனுக்கு இன்னும் ப்ராப்ளம் காஸ் பண்ணும், ப்ளோட்டிங் காஸ் பண்ணும்னு சொல்றேன்னா, உங்கள நிறைய பேர் லாக்டோஸ்க்கு இன்டாலரண்டா இருப்பீங்க. அதுக்குன்ட்டு தயிரே சாப்பிடக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரையில இல்ல. அளவை அளந்து கம்மியா எடுத்து உங்க உடம்பு அதுக்காக பழக்குங்கன்னு நான் சொல்லுவேன். உங்க வயித்தை குறைக்குமான்னு கேட்டீங்கன்னா கேலரிக் டெபிசிட்ல கன்சிஸ்டன்டா இருந்துட்டு தயிரை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். க்ளோயிங்கான ஸ்கின் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கட் ஹெல்த்துக்கு தயிர் ரொம்ப நல்லது. கட் ஹெல்த் சூப்பரா இருந்ததுன்னா ஸ்கின்னும் சூப்பரா மாறும். ஆனா தயிர் மட்டும் பத்தாது, நார் சத்து தேவை, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், ப்ராப்பரா தூங்கணும், போதுமான அளவு மத்த சத்துக்களும் டயட்ல இருக்கிறபடி பாத்துக்கணும். மூட் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆயிடுமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இதெல்லாம் சரிதாங்க ஆகும். பட் ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பல விஷயங்களை நீங்க இதோட சேர்த்து பண்ணணும். நம்ம ஊர்ல எல்லாம் பல வருஷமா தயிர் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு தான் வராங்க. நானே டெய்லி ஒரு நாள் விடாம சாப்பிடுவேங்க. பட் ஆனா இதை சாப்பிடுறதுனாலதான் எனக்கு எல்லாமே கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தானங்க நான் சொல்லுவேன். உண்மையா சொல்லணும்னா அதே தாங்க உங்க எல்லாருக்குமே கேஸ். ஸோ தயிரை சாப்பிடுங்க, தாராளமா சாப்பிடுங்க. அது ரொம்பவே லோ கேலரி, ப்ரோபயோட்டிக்ஸ்ல ரிச். அதோட சேர்த்து மத்த விஷயங்களையும் பண்ண மறந்துடாதீங்க.